ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களை இந்த அருமையான அந்தோனியாருடைய திருத்தலத்தில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்குது. நாங்கள் இந்தியாவிலிருந்து வந்து உங்களை பார்க்குறோம், சந்தோஷப்படுறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்களை பார்க்கறதுல எங்களுக்கு சந்தோஷம். அதனால நான் மகிழ்ச்சியாக பிரைஸ் தி லார்ட் சொல்லுவேன். எங்களெல்லாம் இப்படி குருக்கள் எல்லாம் இந்த இடத்துல பார்க்கறதுல உங்களுக்கு சந்தோஷமா இருந்தால் சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். சந்தோஷம் ஒன்று ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். ஆறா சந்தோஷம் இல்லையா? என்ன எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரியா? அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறோம். நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும். அதே சமயம் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். எப்படி? அறிவு தெளிவோடு விழிப்பாயிருக்கணுமா? நம்ம வந்து மூளையெல்லாம் முடக்கி கொண்டு போய் சட்டிக்குள்ளே வச்சுட்டு கடவுளுக்கு முன்னாடி வந்து அப்படியே உட்கார்ந்துருந்தோம்னா கடவுள் நம்மளை வச்சு வேலை செய்ய முடியாது. கடவுள் எதுக்கு நம்மளெல்லாம் கூப்பிட்டுருக்கிறாரு? நம்மளை வச்சு ஏதோ ஒரு வேலை செய்ய போகிறார். அதுக்கு தான் நம்மளெல்லாம் அவர் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுருக்கிறார். அதனால நமக்கு மனசு மட்டும் இருந்தால் பத்தாது, அறிவும் இருக்கணும். மூளையை வச்சிருக்கிறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்க ஹல்லேலூயா. வீட்டில் வச்சுட்டே சாமி எங்கே இருக்குன்னு தெரியல மூளை, அவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். இதான் பிரச்சனை. இப்போ மூளை எங்கே இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் பேர் முறைக்கிறாங்க. இந்தியாவிலேருந்து இந்த ஆள் வந்து நம்மளை ஏமாத்துறானா? திடுபட்ட பய திட்டிருப்பான். திட்டிருந்தா சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? வெரி குட். பாருங்க, நம்ம வந்து கோயிலில் தான் இருக்கிறோம். ஆனால் கோயிலில் இருக்கிறோமா? ஆண்டவரோட தான் இருக்கிறோமா? இதுதான் இன்னைக்கு இது கொடுக்கப்பட்ட தலைப்புக்கு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்குது இல்லையா? நற்செய்தி அறிவிக்கிறது. இன்னைக்கு இணையத்தில் வந்து நற்செய்தி வந்து வல்லமையாய் அறிவிக்கப்படுது. இணையத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்பு, நம்மளுடைய செல்ஃபோன், நம்மளுடைய இது மாதிரி யூடியூப் தளங்கள், இதில் எல்லாம் நற்செய்தி பிரமாதமாக ஓடிக்கிட்டு இருக்குது. சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னைக்கு ஏதாவது கடவுளுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உடனே என்ன செய்கிறாங்க? உடனே இருக்கிறவங்க தெரிஞ்சவங்களெல்லாம் போட்டு ஒரு குரூப் ஆரம்பித்து வாட்ஸ்அப்பில் குரூப். நான் கதைக்கிறது உங்களுக்கு விளங்குதா? என்ன எல்லாம் முறைக்கிறீங்க? நான் கதைக்கிறது விளங்குதா? உங்களோட கதையில் நான் கதைக்கல. அது நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறேன். நான் அதனால் இந்தியாவிலேருந்து தான் கதைப்பேன். நான் எங்களோட லாங்குவேஜ் தான் நான் கதைக்க வைக்கும். உங்களோட லாங்குவேஜ் நான் கதைக்கல. ஓகே தானே? நான் பேசுகிற மாதிரி பேசுட்டா இல்லை உங்களை மாதிரி நான் கதைக்கணுமா? உங்களை மாதிரி கதைக்க எனக்கு வராது, பெருசாக வராது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். நான் திருவிழா முடிஞ்சு நான் போவேன். அது வரைக்கும் நான் தான் நிற்பேன். அப்போ நமக்குள்ளே ஒரு டீல். என்ன டீல்? நான் எப்போல்லாம் பிரைஸ் தி லார்ட் சொல்கிறேனோ அப்போல்லாம் நீங்கள் ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லணும். எப்போல்லாம் ஒரு அல்லேலியா சொல்கிறேனோ அப்போல்லாம் நீங்கள் ஒரு அல்லேலியா சொல்லணும். அவ்வளோதான், வேற ஒரு டீல் கிடையாது. நீங்கள் என்னை கூப்பிட்டு சோறு போட வேண்டாம், காப்பி தண்ணி குடிக்க வேண்டாம், தேர் தண்ணி கொடுக்க வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம். ஒரு அல்லேலியா ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லலாமா? சொல்லலாம் சாமி, நான் சொல்லுவேன் அப்படிங்கிறவங்க சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். சொல்ல முடியாது பிரைஸ் தி லார்ட். அதான் மக்கள் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிவிடுறாங்க. குட்டி பாப்பா எட்டி பார்க்குது, யாரா இவன் எங்கன்னு வந்துருக்கான்? தேவை பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த இணையத்தில் நம்ம வந்து மகிழ்ச்சியை வேற 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 இடத்துல தேடுறோம். மகிழ்ச்சியை எப்படி தேடுறோம்? இணையத்தில் போய் படம் பார்க்குறோம், இணையத்தில் மற்ற அசிங்கங்கள் எல்லாம் பார்த்து மகிழ்ச்சியை தேடுறோம். ஆனால் இன்னைக்கு இணையத்தில் நம்ம இணையம்னு சொல்கிறது புரியுதா? யூடியூப்பு, இந்த மாதிரியான சமூக ஊடகங்கள், அதைத்தான் நாங்கள் இணையம்னு சொல்கிறோம். இந்த சமூக ஊடகங்களில் இன்னைக்கு பற்றி எரியக்கூடிய பல தீமைகளுக்கு மத்தியில் இன்னொரு காரியம் பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. அப்படின்னா அது நம்மளுடைய நற்செய்தி அறிவிப்பு. பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? அப்போ இந்த நற்செய்தி அறிவிப்பை நம்ம சமூக ஊடகங்கள் இவ்வளவு ஆழமாய் பயன்படுத்துகிறதுக்கு ஒரு உதவி செய்திருக்கு. அப்போ நீங்களும் இந்த சமூக ஊடகங்களுக்குள்ள போய் கண்டதையும் நம்ம தேடுறோம். ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்த இந்த வார்த்தை எப்படி எனக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத நீங்க தேடணும்.
நீங்களும் என்ன செய்யணும், இதிலிருந்து ஒரு பாடத்தை புரிந்து கொள்ளணும். ஏதோ மிஷின் செய்யுது, ஏதோ சமூக ஊடகம் செய்யுது, யூடியூப் செய்யுது, வாட்ஸ்அப் செய்யுது, இல்ல அதை நம்ம தான் செயல்படுத்துறோம். அதுவா தானா வந்து நற்செய்தி அறிவிக்கிறது இல்ல. அதை யாரோ ஒருவர் என்ன செய்யறாங்க, செயல்படுத்துறாங்க. அப்ப யாரோ ஒருவர் அவரவருடைய யூடியூப்ல, அவரவருடைய வாட்ஸ்அப்ல, இணையத்துல இறை செய்தியை ஏதோ ஒரு விதத்துல எடுத்துட்டு போறதுக்கு அவங்க ஒரு கருவியா இருக்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய யூடியூப், உங்களுடைய வாட்ஸ்அப், உங்களுடைய செல்போன்ல இருந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வெளியில போகணுமா இல்லையா? போகணுமா இல்லைங்களா? போகுது. எப்படிப்பட்டது போகுது? சிறப்பான செய்தி. யாரையாவது யாரோடையாவது ஓடி போயிட்டாங்க அப்படின்னா உடனே செய்தி காட்டு தீ போல பரவும். ஆல்பர்ட் ஃபாதர் எங்கள் பங்குக்கு வந்து இந்தியாவிலிருந்து நற்செய்தி அறிவித்தார், அதை ஃபார்வர்ட் பண்ண மாட்டாங்க. ஆல்பர்ட் சாமி ஓட்டம், பங்கு தந்தை ஓட்டம் அப்படின்னு போட்டா போதும், உடனே பங்கு தந்தை ஓடிட்டாரா, எங்க ஓடினாரெல்லாம் தெரிய வேண்டாம். அவர் அடுத்த கோயிலுக்கு ஓடி இருப்பாருன்னு எழுதியிருப்பான், அவ்வளவுதான். ஆனா ஓட்டம்னு பார்த்தோன்னே யாரை கூட்டு ஓடுனாருன்னு தெரியலையாப்பா அப்படின்னு சொல்லி உடனே ஃபார்வர்ட் பண்ணோம். ஃபயரா ஃபார்வர்ட் ஆகுது. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நாம நற்செய்தியை அறிவிப்பதற்கு இந்த தளங்களை பயன்படுத்தி கொள்ளணும். நீங்களும் நற்செய்தி அறிவிப்பாளராக மாறுவதற்கு இந்த சமூக ஊடகங்களை நீங்க என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். இதுக்கு வந்து எந்த தடையும் இல்லை. அது சில பேர் என்ன சொல்றாங்க, அந்த ஃபேஸ்புக் பக்கம் போக மாட்டேன், அந்த இன்ஸ்டாகிராம் பக்கம் போக மாட்டேன், அது ஒரு பெரிய தீமை. ஆமா, பெரிய ஆபத்து இருக்குது. நான் சொல்றேன், நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம், இந்த நற்செய்தியை கூட இந்த தலங்களில் சாக்கடைன்னு சொல்லி, அசிங்கம்னு சொல்லி நம்ம ஒதுக்குற தலங்களை கூட நீங்கள் ஆசீர்வாதமான தலங்களாக உங்களுடைய செயல்களால் மாற்ற முடியும். நம்ம நிறைய நேரம் அதை பத்தி யோசிக்கிறதே இல்லை. நற்செய்தி அறிவிப்புங்கிறது சாமியார் செய்வாரு, நற்செய்தி அறிவிப்புனா சிஸ்டர் பண்ணுவாங்க, நற்செய்தி அறிவிப்பு ஏதோ அந்த பைபிள் தூக்கிக்கிட்டே போறாரு ஒரு ஊழியக்கார பிரதர், அவரு செய்வாரு. நமக்கு வீட்டுல சிக்கன் செய்ய தெரியணும், நமக்கு சோறாக்க தெரியணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, இதையும் நீங்கள் சிந்தித்து பார்க்கத்தான் இந்த தலைப்பை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். வாலிப பிள்ளைகள், இன்னைக்கு எல்லாருமே மொபைல்ல இருக்கிறீங்க. எவ்வளவு காசு வந்து நெட்டுக்கு போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இன்டர்நெட்ல கோடிக்கணக்கான செலவு மக்கள் செய்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு அது தெரியல. ஆனால் இவ்வளவு செலவினங்களுக்கு மத்தியில நீங்கள் யாரை முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள்? இந்த ஊடகங்களில யாரோ ஒருத்தர் இந்த ஊடகத்தை பயன்படுத்தி கடவுளுடைய நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிறாங்க. பவுலடியார் அதான் சொல்றாரு பாருங்க, கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகத்துல உங்களுக்கு வாசிக்கப்பட்ட அந்த முதல் வாசகம் சொல்லுது, நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை, இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிட்டால் ஐயோ எனக்கு கேடு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரோட இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். பிசாசோட இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். சத்தம் கேட்ட மாதிரி தெரிஞ்சது. நான் அப்பப்ப டெஸ்டர் வச்சு வச்சு பார்ப்பேன், நீங்க உயிரோட தான் இருக்கிறீங்களா, இங்கே தான் இருக்கிறீங்களா. யாரும் மைக் ஆஃப் பண்ணிட்டாங்கப்பா. அதனால நீங்க என்ன செய்யணும், எப்பொழுதுமே ஜாக்கிரதையா இருக்கணும். பிசாசு என்ன செய்யறான் தெரியுமா? யாரை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல சுத்தி வரான். அப்படின்னா நீங்க கோயிலுக்குள்ள வந்தா மட்டும் நான் இப்படியே உட்கார்ந்துட்டு போயிடுவேன். பக்தி இருக்குது நம்ம மக்கள்கிட்ட, நம்ம கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்த மக்கள்கிட்ட என்ன இருக்குது? பக்தி இருக்குது, பரவசம் இருக்குது. ஆனா இருக்க வேண்டிய பரிசுத்தம் இல்லை. இப்ப எது ஜெயிக்கும்? பக்தி ஜெயிக்குமா, பரவசம் ஜெயிக்குமா, பரிசுத்தம் ஜெயிக்குமா? சொல்லுங்க. என் குட்டி புள்ள அங்கேருந்து வாயை அசைச்சு சொல்லுது, வெரி குட். நீ அசைச்சதை நானே பார்த்துட்டேன். அதுவே பார்க்குது. நம்மளை தான் சொல்றாரா? உன்னையத்தான் சொல்லும், உங்களுக்கா சொல்றோம். பாருங்க, பரிசுத்தம் தான் ஜெயிக்கும். பக்தி இருக்கணும், வேண்டான்னு சொல்லல, பரிசுத்தம் இருக்கலாம். ஆனா பரிசுத்தம் தூய்மை. அப்ப இந்த தூய்மைனா என்னங்க? கோயிலுக்கு வரும்போது நல்லா லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு, நல்லா மேக்கப் போட்டுக்கிட்டு, சென்ட் போட்டுக்கிட்டு, இப்படி வந்து அப்படியே அப்படியே ஒரு ஓரமா உட்காந்துட்டு யாரையும் தொடாம உட்காரணும். ஏன்னா சென்ட் வாசனை போயிடுமா.
தெளிவுக தெளிவுக. இது தூய்மை இல்லை, செயல்பாடு. அதைத்தான் இன்னைக்கு நம்ம சொல்றோம். பவுலடியார் பாருங்க, அவர் தூய்மைக்குள்ள போறதுக்கு முயற்சி பண்றாரு. எப்படி? நற்செய்தி அறிவிக்கலைன்னா எனக்கு ஐயோ கேடுன்னார். நீங்களும் கிறிஸ்தவங்க தானே? கிறிஸ்தவங்க தானே? என்ன எல்லாரும் தலையை கூட ஆட்ட மாட்டேங்கிறீங்க? கிறிஸ்தவங்க தானே? திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்களா? ஓ, வெரி குட். திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்கள். திருமுழுக்கு வாங்கினவங்க எல்லாம் வலதுகரம் உயர்த்தி ஒரே ஒரு தடவை பிரைஸ் சொல்லுங்க பார்ப்போம். பேப்டிசம், ஞானஸ்தானம். என்ன வார்த்தை உங்க பக்கம் சொல்றீங்கன்னு தெரியல. புரிஞ்சிருக்கா? புரிஞ்சிருச்சா? பேப்டிசம் வாங்கினவங்க எல்லாம் வலதுகரம் உயர்த்தி சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். வெரி குட். நிறைய பேர் தூக்கல, அவங்க பேப்டிசம் வாங்கலைன்னு நினைக்கிறேன். சாமியை வந்து பாருங்க. தேவ பிள்ளைகளே, இந்த பேப்டிசம் திருமுழுக்குன்ட்டு நம்ம சொல்லுகிற அந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அது வெறும் தண்ணி ஊற்றி சாமியார் உனக்கு கல்வி உன்னை அமுச்சு விடல. நீங்கள் எல்லோருமே ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்போ நான் ஒரு பையனை கூப்பிட்டு, நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறேன், அவசரத்தில் நான் வந்து சோப்பு ஒன்று வாங்காமல் வந்துட்டேனப்பா, இந்தா உனக்கு 50 ரூபா, அப்போ எனக்கு ஒரு சோப்பு வாங்கிட்டு வான்னு சொல்லி நான் கொடுக்குறேன், காசு கொடுக்குறேன். இவன் என்ன செய்யணும்? அப்போ இந்த பையன் என்ன செய்யணும்? போய் சோப்பை வாங்கி கொண்டு வரணும். வாங்குறேன்னு சொல்லிட்டு சோப்பை காசை வாங்கி கொண்டு உன் வீட்டுக்கு போயிட்டான். 2 நாளாக என் கண்ணில் படலை. அந்த பையனை நான் என்ன சொல்லுவேன்? ரொம்ப நல்ல பையன், விசுவாசமான பிள்ளை, என் நெஞ்சுக்கு நெருக்கமான பிள்ளை, அப்படி சொல்லுவேனா? சொல்லுங்க, அப்படி சொல்லுவாங்களா யாராவது? இந்த போடி பாயார 50 ரூபாய வாங்கி கொண்டு பின்னாடி வழியா ஓடிட்டாங்க, திருட்டு பாயலார பாம்போட. பாருங்க, பொறுப்பற்ற பிள்ளை. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் கொடுக்கிற அழைப்பை உணர முடியாமல், அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்கி 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 உள்ள வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம்? பக்தியா கோயிலுக்கு வந்துட்டு போனா போதும்னு நினைக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவம் சரிந்து கொண்டிருக்கிறது. நீங்க நினைப்பீங்க, நீங்க சொல்லுவீங்க, இருங்க இப்பெல்லாம் கோயில் எல்லாம் ஒன்று சரியா இல்லை, அந்த சுவாமி இருந்தாரு பாருங்க, அந்த சுவாமி அப்படின்னு யாராவது ஒரு வயசான சுவாமி சொல்றாரு. அந்த காலத்துல அந்த சுவாமி இருக்கிறப்போ இருந்த கட்டுப்பாடு இப்போ இல்லை. இப்போ வர சுவாமி எல்லாம் சும்மா. தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாரை குறை சொல்றீங்க? ஒரே ஒரு சாமியாரை குறை சொல்லி ஒட்டுமொத்த திருச்சபையில உங்களுடைய பொறுப்பை எல்லாம் தட்டி கழிக்கிறீங்க. நாங்கள் எங்க குருவானவர், நாங்க எங்க வேலையை நாங்க செய்யறோம். ரைஸ்டெல்லாம். அதனாலதான் எங்களுக்கு மாலையை போட்டு நீங்க கூட்டிட்டு வந்தீங்க. மாலையை போட்டு எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? நீங்க தான் அறுக்க போற ஆடு சாமி, நாங்க என்ன சொன்னாலும் நீ கேட்டுக்கணும் சாமி, அதுக்குத்தான் உனக்கு மாலை. ஏதாவது ஏத்து பேசுன மாலையை கழட்டிட்டு மண்டையிலே போடுவோம் நட்டு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்க பங்குல சாமி எல்லாம் திட்டுறீங்களா? சத்தமே காணோம். ஐயோ, எங்கெங்கயோ போறாரு இவரு. சரி, அங்கெல்லாம் போவேன்னா. அது எல்லா பங்குலையும் நடக்கிறது தான். ஒருத்தன் வந்து காலங்காத்தால கதவை தட்டலாம், சாமியார் கதவை. சாமியார் ஏதோ யாரோ தட்டுறாங்கன்னு கதவை திறந்தாரு பாருங்க. ஒருத்தன் வந்து அப்படி நின்னா, என்னப்பா அப்படின்னார். மனுஷன்னா வாழ்றதா இல்லையா? மனுஷன் எப்படி வாழ்றது? இப்படியே இருந்தா அப்புறம் மென்டலா போறது இல்லையா? ஒரு நிம்மதி வேணாமா வாழ்க்கையிலன்னு அவன் திட்ட ஆரம்பிச்சுட்டான். சாமிக்கு ஒரு அளவும் புரியலை. அவரு கேட்குறாரு, என்னடா பிரச்சனை, ஏன்டா என்னை திட்டுற அப்படின்னு கேட்குறாரு. அவன் ஒன்றும் சொல்லலை, அவன் திட்டிக்கிட்டே இருந்தான். ஒரு 15 நிமிஷம் திட்டிட்டு சாமியார் கோபம் வந்துடுச்சு ஃபாதருக்கு. சொன்ன, ஹேய், மரியாதைன்னு பாட்டு, எதுக்கு இப்போ திட்டுற? சொல்லிட்டு திட்டுற. வீட்டில் ராத்திரி பூரா பொண்டாட்டியோட சண்டை சாமி, ஒன்றும் திட்ட முடியல, அதான் உன்ட்ட வந்து திட்டிட்டு போறேன். சரி, இப்போ போய் படுப்போ, வேலையை பாட்டுப்போ அப்படின்னு போயிட்டான். இன்னைக்கு சாமியாருங்க நிலைமையெல்லாம் அதுதான். போற வரவெல்லாம் திட்டிட்டு போவான், நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆமா, என்ன நடந்தாலும் நம்ம பேசாம இருக்கணும். பாருங்க, நீங்கெல்லாம் பாருங்க, குத்துவில ஆரத்தி எடுத்தீங்க, இலங்கையில ஒரு வித்தியாசமான முறையில வாழைப்பழத்தை வெட்டி அதுல 2 விளக்க கொளுத்தி எப்படி செய்யறீங்க இல்லையா? எங்க ஊர்ல அந்த கும்பம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல ஒரு தேங்காயை சொருவி அப்படித்தான் எடுப்பாங்க கும்ப ஆரத்தி. அதுல யாரோ சொன்னா, யாரு என்ன சொன்னாங்கன்னு தெரியல, ஒரு ஊருக்கு போயிருக்கிறேன், அந்த தேங்காய் மேல இருக்கிற கொண்டை இருக்கு பாருங்க, அதுல ஒரு சூடத்தை வச்சு கொளுத்தி விட்டான்.
கொளுத்தி விட்டுட்டு அந்த அம்மா அதுவும் ஒரு படு கிளவியை பிடிச்சி வச்சுட்டாங்க. இங்கே வித்தியாசமா பார்த்தேன், எங்களுக்கு ஒரு ஆம்பளை வந்து பொட்டு வைச்சார். எங்க ஊர்ல நல்லா கிளவியா பார்த்தா பொட்டு வைக்க. சாமி பக்கத்துல வயசு பிள்ளையெல்லாம் போகப்படாது, அதனால படு கிளவியா. அங்கேயாவது பரவாயில்ல, ஒரு கிளவியாவது வச்சிருக்காங்க. உங்க ஊர்ல அது கூட கிடையாது, ஆம்பளை போய் வைச்சா. சிஸ்டர்ஸுக்கு பொம்பளைக்கு போய் வை. சாமியார் பக்கத்துல பொம்பளைய போகப்படாது. யாராவது அப்படித்தான் அந்த கும்பத்தை சுத்துனாங்க பாருங்க. அந்த பாட்டி சுத்த ஆரம்பிச்சு, இவன் பாட்டு பாடுறவனா அது வேகமா பாடுறது இல்ல. மங்கள ஆரத்தி. அந்த அந்த சூடம் எரிஞ்சு கொண்டையில எரிஞ்சு மண்டைக்கு வருது. எனக்கு அங்க அவங்க சுத்திட்டு எனக்கு கொடுப்பான், அப்புறம் நான் சுத்தணும். ஈரை மக்களே வருகன்னு நான் சுத்தணும். எனக்கு பயம், எனக்கு தலையெல்லாம் சுத்திருச்சு. தேங்காய் ஒருவேளை வெடிச்சிருச்சுன்னா என்ன பண்றது? சூடம் வந்து கீழே எரிய. தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பார்ட்டிசிபேஷன் கலாச்சாரம் அப்படின்னு தான் வச்சிருக்கிறோம், இருக்கட்டும். அதை பத்தி நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதா அந்த இதுக்கு நான் போகல. இந்த கும்ப ஆரத்தி எல்லாம் ஆயர்கள் பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க, இதெல்லாம் செய்யறது. இது தமிழ் கலாச்சாரத்துல இருக்கிறது, அதனால நம்ம செஞ்சுக்கிறோம். அது ஓரமா இருக்கட்டும். ஆனால் இப்போ செய்ய வேண்டியதையெல்லாம் நம்ம செய்யாம, இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நீங்க வைக்கிறீங்க, உங்க வீட்டில் ஒரு விசேஷம், திருமணம், ஏதோ ஒரு விசேஷம், புதுநன்மை, எல்லா டெக்கரேஷன், வரவங்களுக்கெல்லாம் ஒரே சென்ட்டு எல்லாம் தெளிக்கிறீங்க, எல்லாம் சரி. ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு முடியும் போது என்ன கொடுக்கணும்? சோறு போடணும், சாப்பாடு கொடுக்கணுமா இல்லையா? நல்ல விருந்து கொடுத்து அவங்களை அனுப்பணும். எல்லாம் செஞ்சுட்டு சோறு போடலைன்னா எப்படி? அதே மாதிரிதான் எல்லாம் இருக்குது, சீரியல் இருக்குது, டெக்கரேஷன் இருக்குது, ஊரெல்லாம் பாட்டு பாடுறது திருவிழா சமயத்துல. ஆனால் என்ன நடக்கணுமோ அது நடக்காமல் நீங்கள் மற்றதெல்லாம் பிடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதனால நமக்கு கிடைக்க போவது எந்த ஒரு லாபமும் அல்ல, எந்த ஒரு மீட்பும் அல்ல. நமக்கு செய்ய வேண்டியதை நீங்கள் சரியாய் செய்தால்தான் நீங்கள் மீட்படைவீர்கள். அதனாலதான் இந்த தலைப்புல நாங்க பேசிக்கிட்டே இருக்கிறோம். நற்செய்தியை அறிவிப்பது எனது கடமை. பவுலடியார் சொல்றார், நான் அறிவிக்கலைன்னா எனக்கு ஐயோ கேடு. அவர் அறிவிக்கலைன்னா அவருக்கு ஐயோ கேடுன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார். இப்போ நீ அறிவிக்கலைன்னா உனக்கு என்ன, நான் அறிவிக்கலைன்னா எனக்கு என்ன? அதே கேடு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யாரு தெரியுமா இந்த பிரைஸ் தி லார்ட் சொல்லுவா? யாரு சொல்ல மாட்டா தெரியுமா? இந்த பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயாங்கிற வார்த்தையெல்லாம் கடவுளை புகழ்ற வார்த்தை. இந்த வார்த்தை வந்து உள்ளம் சுத்தமா இருக்கிறவங்க சொல்லிடுவாங்க. உள்ளுக்குள்ள பேய் பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்ல விடாது. பேய் பிடிச்சிருக்கான்னு நமக்கு தெரியுமா? பார்த்தாலாம் தெரியாது. ஆனா வாய் திறக்க மாட்டேங்குது. ஒரே ஒரு அல்லேலூயா திறக்க மாட்டேன். தீ ஆவி உள்ள உட்கார்ந்து இருக்கும், திறக்காத, நல்ல வார்த்தை சொல்றாங்க திறக்காத அப்படின்னு சொல்லும். அப்பவே நீ கண்டுபிடிச்சிக்கலாம் நமக்குள்ள வேற ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான். அதனாலதான் நடுவில் நான் திருப்பி அவனை விரட்டுறதுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். உனக்குள்ள இருக்கிற அவனை நீ விரட்டணும், நீ போராடணும். அப்ப அதுக்குதான் இந்த நடுவில் இந்த வார்த்தையை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதனால உங்ககிட்ட பிசாசு உட்காரக்கூடாது அப்படின்னு விரும்புறவங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். பாடா, ஒரு அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் சொல்றதுக்கு எவ்வளவு பேச வேண்டி இருக்கு. அன்பு பிள்ளைகளே, இந்த திருவிழாவில் நம்ம எல்லாருமே மோட்சத்துக்கு போகணும். ஆசை இருக்கா? என்னம்மா ஆசை இருக்கா இல்லையா? யார் போட்டுமோ போட்டு சாமி, நான் நரகத்துக்கு போய்க்கிறேன். ஒருவேளை நரகத்துக்கு போறதுக்குன்னு ஆசைப்படுறவங்க இங்க இருந்தீங்கன்னா சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ரட்சியம். அதுக்கும் வாண்டட் ஆள் இருக்குது. நாங்க யாரையும் விட மாட்டோம். நீ நரகத்துக்கு போறதுக்காகவா இவ்வளவு போராட்டம்? ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட போவதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உன்னை பாட்டெல்லாம் பாடுறோம்ல, கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இப்ப இயேசு கைவிட மாட்டார்னு நம்ம சொல்றோம். ஆனா இயேசு உதவி செய்ய முடியாத நிலையில கைவிட்டவர்களும் உண்டு. யூதாஸ் இஸ்காரியோத்.
பக்கத்துல உட்கார்ந்துருந்தான் யூதாசு. இயேசுவால ஒண்ணும் செய்ய கைவிட்டுட்டார். ஏன் தெரியுமா? இயேசு யாரையும் கையை பிடிச்சி இழுத்து காப்பாற்ற மாட்டாரு. சொல்லுவாரு, தம்பி இதை செய், தம்பி இதை பாரு, இதுதான் உண்மை, புரிந்து கொள், சொல்லி கொடுப்பாரு. நீங்கள் அறிவுள்ள பிள்ளைகள் கேட்டு அதன்படி செயல்பட்டீங்கன்னா கடவுள் உங்களை காப்பாற்றுவார். இல்லை நான் இப்படிதான் போவேன், ஓ விட்டுடுவார். அதனாலதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்றார், எது உனக்கு ஆசீர்வாதம், எது உனக்கு கேடு. இப்படி அமைதியாய் உட்கார்ந்து இருப்பது எல்லா நேரத்திலும் சரி இல்லை. அதற்காக கடவுள் உன்னை கூப்பிடல. எவ்வளோ மக்கள் நம்மளை சுத்தி வாழ்றாங்க. எல்லாரும் கிறிஸ்தவர்களா? இல்லையே. எவ்வளவு பேர் வேற வேற நம்பிக்கையாளர்கள், நம்பிக்கையில இருக்கிறாங்க, தெய்வங்களை வழிபடுறாங்க. என்னைக்காவது நீங்க கேட்டிருக்கீங்களா, நான் ஏன் கிறிஸ்தவனாக பிறந்தேன், நான் ஏன் கிறிஸ்தவனாக பிறந்தேன்? இன்னைக்கு நீங்க கேட்டு பார்க்கணும். கடவுள் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். 1 பேதுரு 2:9 ஆண்டவர் பேதுரு வழியாக அழகான ஒரு செய்தி சொல்றாரு. நீ தெரிந்தெடுக்கப்பட்ட வழிமரபு. யாருங்க? தெரிந்தெடுக்கப்பட்ட வழிமரபு. அரச குருக்களின் கூட்டம். அரச குருக்களின் கூட்டம் சொன்ன இல்லையா? திருமுழுக்கு பெற்ற பிள்ளைகள் இவங்கெல்லாம் யாரு தெரியுங்களா? பிரீஸ்ட், குரு. ஏன் சாமியார் அங்க உடுப்பு போட்டுக்கிட்டு இப்படியே நடந்து வந்தார்? ஒவ்வொரு பூசையிலையும் அப்படித்தானே நடக்குது. குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை பூசையில குருவானவர் பின்னாடி உடுப்பு போட்டு நடந்து வராங்க. ஏன் அப்படி வராங்க? எங்கட பசங்க கிட்ட கேட்டேன், ஏன்பா அப்படி சாமியார் பின்னாடி உடுப்பு போட்டு ஞாயிற்றுக்கிழமையில இப்படி வாராரு, எதுக்கு வாரார்? அப்போ ஒரு பையன் சொன்னான், சாமி வரும்போதே யார் யார் வந்திருக்கிறா யார் யார் வரலைன்னு பார்த்து கொண்டே வருவார். அந்தோணி சாமி வந்தாச்சு, ஆரைக்க மேரி வந்தாச்சு, அருளப்பே வந்தாச்சு, அட்டண்டன்ஸ். இன்னொரு பையன் சொன்னான், இல்லை ஃபாதர், இந்த பாட்டு கிளாஸ்காரங்க 2 ஸ்டான்ஸா பாட்டு பாடுவாங்க, அது வரைக்கும் சாமியார் மெதுவா நடந்து வருவார். காரணம் அதுவல்ல, குருத்துவம். நம்ம எல்லாருமே இயேசுவின் குருத்துவத்தை திருமுழுக்குல பெற்றுக்கொண்டோம். அந்த குருத்துவத்தில் இருந்துதான் கடவுள் இன்னொரு சிறப்பு குருத்துவத்துக்கு எங்களை கூப்பிட்டார், பணி குருத்துவம், வேலை செய்யறது. அப்ப அந்த குருத்துவம் ஒழுங்கா இல்லாம இந்த குருத்துவம் கிடையாது. எதையெல்லாம் நம்ம பேசுகிறோமோ அதெல்லாம் முதல்ல எங்க அப்ளிகேஷன் ஆகுது, எங்க அது பயன்படுத்தப்படுதுன்னா முதல்ல அங்க பயன்படுத்தப்படுது. அங்கே நற்செய்தி அறிவிப்பு இல்லாமல் இங்கே இருக்க முடியாது. இன்னைக்கு நீங்க குருக்கள் கன்னியர்களை சொல்றீங்க, இவங்க நற்செய்தி அறிவிக்கிறது இல்லைன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மரத்துல முதல்ல மரம் சரியா இல்லாம போயிடுச்சு, அதான் மரம். அப்பதான் கனி சரியா இருக்கும். அங்க ஒழுங்கா இருந்தாதான் இங்க ஒழுங்கா இருக்கும். அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம், ஒட்டுமொத்த தளத்தை சரி செய்வதற்காக சிந்திக்கிறோம். இல்லைன்னா நீங்க எதுக்கு நற்செய்தி அறிவிக்கணும், நீ போய் வேலையை பாடுன்னு நாங்க சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். நம்ம எல்லோருமே இந்த நற்செய்தியை அறிவிக்கிற சாட்சிகளாக மாறணும். மிஷின் நம்ம வச்சிருக்கிற மொபைல் அறிவிக்குது, நம்ம வச்சிருக்கிற ரேடியோ அறிவிக்குது, நம்ம வச்சிருக்கிற டிவி அறிவிக்குது. ஆனால் நான் வாயை திறந்து அறிவிக்கிறேனா? சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் மாதா டிவியை போட்டுட்டு, நாங்கள் ஏஞ்சல் டிவியை போட்டுட்டு, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஃபாதர் டிவி ஓடிக்கொண்டேதான் ஃபாதர் இருக்கும், எங்க வீட்டுல 24 போட்டுட்டே இருக்கும் ஃபாதர் டிவி தான் ஃபாதர் ஓடும். ஆனால் எங்க வீட்டுல பேய் பிரச்சனை இருக்கு ஃபாதர். டிவி ஓடிக்கிட்டு தானே இருக்கு, எப்படி பேய் வந்துச்சு? டிவி ஜெபிச்சிச்சு, டிவிக்கு பேய் போகல. நீ ஜெபிச்சிருந்தா உன்கிட்ட வராம இருந்திருக்கும், நீ ஜெபிக்காம இருந்தா உன் பக்கம் வந்துருச்சு. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். முழிச்சிருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, விழிப்பா இருக்கிறவங்க பிரைஸ் எல்லாம். இல்ல சாமி, நீ ஆரம்பிக்கும் போதே நான் தூங்கிட்டேன். நல்லா கேட்டுட்டு சொல்லுங்க, நீ ஆரம்பிக்கும் போதே நான் தூங்க ஆரம்பிச்சுட்டேன், நான் இன்னமும் தூங்கிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் சொல்லுங்க, பிரைஸ் எல்லாம். பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. ஒரு பிரைஸ் எல்லாம் கூட சொல்லியிருக்கிறீங்க, கவலைப்படாதீங்க. சொல்லவே மாட்டேன்னு உட்கார்ந்து இருக்கிறவங்க மத்தியில தப்பா சொல்றவங்க சரியான ஆட்கள்னு நான் பாக்குறேன். 10 பேர் சொல்லவே இல்லை, அப்படியே வாய் மூடிட்டே உட்காந்துருக்காங்க. பரவாயில்ல, ஆண்டவர் உங்களை தொடுவார். பாருங்களேன், கடவுள் என்னத்துக்கு நமக்கு இந்த நற்செய்தியை சொல்றாரு பாருங்க. வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர. அதுக்குதான் நாங்க இப்படி இப்ப போராடிக்கிட்டு நிக்கிறோம். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர, வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனானே அவளுடையார் சொல்றார். எப்படியாவது ஒரு சிலரையாவது நாங்க மீட்கும்படி நான் எல்லோருக்கும் எல்லாமானே அப்படின்னா. அவர் பாருங்க,
ஒரு நற்செய்திக்காக, ஆண்டவருடைய பிள்ளைகளை காப்பாத்துறதுக்காக என்ன போராட்டம் நடந்திருக்குது பார்த்தீங்களா? அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு பேதுரு வழியா சொல்றாரு, நீ தெரிந்தெடுக்கப்பட்ட வழிமரபு, அரச குருக்களின் கூட்டம். குரு, நீங்க எல்லாரும் குருத்துவ இனத்தை சார்ந்தவர்கள். நீங்க வெளியில போய் கேட்பாங்க, ஓ யாரு பூசைக்கு, நீ யாரு பூசை வச்சா அப்படின்னு கேட்பாங்க. அது யாரோ ஒருத்தன் வந்தான்ப்பா, இந்தியால இருந்து வந்தானாமா, வந்து ஏதோ வந்து ரொம்ப நேரம் எடுத்துட்டாப்பா, நேரம் சாப்பிட்டுட்டு தூங்கி இருப்போம், வந்து ரொம்ப நேரமா கதையை போட்டுட்டா, கட்டையில போறவன் அப்படின்னு நீங்க திட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். திட்டுவீங்களா? திட்டுவீங்களா? என் பிள்ளைங்க தான் சொல்லுது, ஆல்டர் பாய் சொல்லுது, சாமி கவலைப்படாது, இன்னும் கொஞ்சம் நல்லா பேசு. பிள்ளைகள் திட்டுனாலும் பரவாயில்ல, நான் சொல்லுவோம். தேவ பிள்ளைகளை ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, குரு. குருன்னா யாரு? நீங்க கேட்பாங்க, யாரு பூச வச்சா? ஆல்பர்ட் சாமி பூச வச்சார். நம்ம எல்லாருமே பூச வைக்கிறோம். இப்ப நற்கருணை கொடுக்க வரோம், சாமியார் எடுத்துட்டு வர்றாரு. கிறிஸ்தவர் அல்லாத ஒருத்தர் வந்து இங்க நிக்கிறார். கிறிஸ்தவர் அல்லாத ஒருத்தர் பக்தியா பூசை பார்த்தாங்க, அவங்களுக்கு நன்மை கொடுக்கலாமா? என்ன சொல்லுங்க, கொடுக்கலாமா? அவங்க கத்தோலிக்க கிறிஸ்தவர் இல்ல, கிறிஸ்தவரே இல்ல, ஆனா பக்தியா பூசை பார்த்திருக்காங்க, அவங்களுக்கு நற்கருணை கொடுக்கலாமா? என்ன, ஆமாவா இல்லையா? அம்மா சொல்லிட்டாங்க இல்ல, கொடுக்க கூடாது. ஏன் கொடுக்க கூடாது? அவர்கள் திருமுழுக்கு பெறவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? திருமுழுக்கில் பெற்றுக்கொண்ட குருத்துவத்தை அவர்கள் பெறல, குருத்துவம் அவங்க கிட்ட இல்ல. அதைத்தான் பேதுரு சொல்றாரு, நீ தெரிந்தெடுக்கப்பட்ட வழிமரபு, அரச குருக்களின் கூட்டம். பாத்தீங்களா? அடுத்தது சொல்றாரு, தூய மக்களினம். பாத்தீங்களா? தூய மக்களினம்னா என்ன? மீண்டும் சொல்றேன், செயல்படுகிற பிள்ளைகளின் அடையாளம். அடுத்ததா சொல்றாரு, அவருடைய உரிமை சொத்தான பிள்ளை. அவருடைய உரிமை சொத்துனா யாரு? தந்தை என்ன நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரோ அதை போய் சொல்லணும். அதுக்குத்தான் மகன் வந்தாரு. மகன் வந்து என்ன சொன்னார்? இயேசு வந்து, என் தந்தை என்னெல்லாம் சொல்ல சொன்னாரோ அதெல்லாம் நான் சொல்றேன்னாரு. அதான் நற்செய்தி அறிவிப்பு. அப்போ நீங்கள் ஆண்டவருடைய உரிமை சொத்தான பிள்ளைகளா இருந்தீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க? தந்தை என்ன சொல்றாரோ அதை நீங்க சொல்லுவீங்க. அடுத்ததா சொல்றாரு பாருங்க, இதெல்லாம் சொல்லிட்டு, ஆகவே உங்களை இருளிலிருந்து, ஒரு இருட்டான உலகத்துல தீமையின் அடையாளமா நின்ற நம்மளெல்லாம் காப்பாத்தின கடவுள் எவ்வளோ நல்லவர்னு, உங்களை இருளில் இருந்து வியத்தக ஒளிக்கு அழைத்து வந்துள்ளவருடைய மேன்மைமிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. இந்த பைபிளை வாசிக்கிற எல்லாருக்கும் இது எழுதியிருக்கு, எனக்கு மட்டும் இல்லை. அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு இந்த நற்செய்தியில கூட அவர் சொல்றாரு பார்த்தீங்களா, அவர் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாரு. கோயிலுக்கு போறாரு, ஓரமா உட்காந்துட்டு நாம் சாட்டு பூசை பார்த்துட்டு போயிடுவோம்பா அப்படின்னு இல்லை. அங்க வாசகம் வாசிக்க ஆள் கேட்குறாங்க. யார் வாசிக்கிறீங்க? இயேசு போறாரு, நான் வாசிக்கிறேன். பாருங்க, இறைவாக்கினர் எசையாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்ட பொழுது அதை அவர் வாசித்து அவர் மனசுல பட்டதை சொல்றாரு பார்த்தீங்களா. அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துட்டு வாயை பொத்திக்கிட்டு போய் உட்கார்ந்துருக்கணும். ஆனால் அவர் என்ன செய்யல, அப்படி உட்காரல. இயேசு என்ன செய்யறாரு பாருங்க, தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அவர் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு என்று நிறைவேறியது. அதுதான் நற்செய்தி அறிவிப்பு. அப்போ நீங்கள் கேட்ட வார்த்தை உங்களுக்குள்ள எதை பேசுகிறதோ அதை நீங்கள் அறிவிக்க வேண்டும் பிள்ளைகளை. உங்கள் வீட்டுல முதல்ல போய் அந்த வீட்டுல ஆரம்பிக்கணும். நீங்கள் வீட்டுக்கு போய் பேசுறீங்க, கதைக்கிறீங்க. என்ன கதை பேசுறீங்க? சாமியாரை பத்தி கதைக்கிறோம், இங்க நடந்த சில கூத்துகளை பத்தி கதைக்கிறோம். அவ என்ன செஞ்சா தெரியுமா? நான் சுத்த வேண்டிய இடத்துல வந்து அவ பிடிச்சு ஒன்று சுத்துறா. எதுக்கு என்ன எதுக்கு கூப்பிட்டவ? இன்னைக்கு சண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான், நான் சுத்தவா அவ சுத்தவா. நான் பொட்டு வைக்க போனேம்மா, என்ன இடிச்சு போட்டு அவ பொட்டு வைக்கிறா சாமியார். சாமியார் அதுக்கப்புறம் ஃப்ரீயாத்தான் இருப்பாரு, வந்து நீ வச்சுக்கிட்டே இரு பொட்டு. பிரைஸ் தி லார்ட். நான் இன்னைக்கு நடந்தது எதுவும் சொல்லல, நான் சும்மா சொல்றேன். நான் தெய்வ பிள்ளையில நீங்கள் யோசித்து பாருங்கன்னு, யோசித்து பாருங்க, எதற்காக கடவுள் என்னை தெரிந்தெடுத்தார்? என்னைன்னா என்னையே இல்லை, உங்களை. நீங்க யோசிக்கணும், எதற்காக உங்களை கடவுள் தெரிந்தெடுத்தார்? ஏன் கிறிஸ்தவ பிள்ளையாக தெரிந்தெடுத்தார்?
அப்போ நான் வந்து இப்படி ஓரமா உட்காந்து ஆண்டவர் எப்படி இருக்கிறான்னு பார்த்துட்டு போறதுக்கா? இல்லை. சாபமான வாழ்க்கை இப்படி ஓரமாய் உட்கார்ந்திருப்பது. ஆண்டவர் சொல்றாரு, இருகரம் விரிச்சு கூப்பிடுறாரு, நீ என்னுடைய நற்செய்தியை பறைசாற்ற ஓடிவா. ஆண்டவர் சொல்றாரு, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறையும். இந்த மன்றாட்டுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். எப்போ? வருஷத்துல ஒரு நாள் அழைப்பு வரும், அழைத்தல் ஞாயிறு. அதுக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான குருக்கள் கன்னியர்களை அனுப்ப, அல்லைய அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. நீங்களே அறுவடைக்கு நிறைய ஆட்களை அனுப்புங்க. அடுத்த வீட்டு பையன் சும்மா தான் இருக்கிறான், என் வீட்டு பிள்ளை டாக்டருக்கு படிக்க போகுது, அடுத்த வீட்டு பிள்ளைய கூட்டிட்டு போங்க. நம்ம வீட்டு பிள்ளைய அனுப்புறதுக்கு நம்ம ரெடியா இல்லை. எய்த்த வீட்டு பிள்ளை, அடுத்த வீட்டு பிள்ளையெல்லாம் கூப்பிடுங்க. ஆண்டவர் தேவ பிள்ளைகளை யோசித்து பாருங்க. சும்மா ஜெபிப்பதற்கல்ல, ஆண்டவர் உன்னையும் என்னையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இருக்கரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய் இறைவன் இருக்கின்றார், இனியும் தாமதமே. ஆண்டவருக்கு, நீ வா, நான் உன்னை பலப்படுத்துவேன். நீ வா, நான் உனக்கு சக்தி கொடுக்குறேன். பாருங்க, கதை சொன்னேன் இல்லையா? ஒரு பிள்ளைய கூப்பிட்டு கடைக்கு போன்னு சொன்னா, அவன் போறேன்னு சொன்னா நான் என்ன கொடுப்பேன்? காசு கொடுப்பேன். அவன் போகலன்னா காசு கொடுக்க மாட்டேன். ஆண்டவருடைய பணியை செய்வேன் என்று நீ சொன்னீன்னா, ஆண்டவரை நான் உங்கள் நற்செய்தியை என்னால முடிந்தவரை அறிவிக்கிறேன் அப்படின்னு நீ சொன்னீன்னா, கடவுள் உனக்கு ஆவிக்குரிய வரங்களை கொடுப்பாரு, ஆசீர்வாதங்களை கொடுப்பாரு, உன் வீட்டில் இருக்கிற கஷ்டங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பாரு, பதில் கொடுப்பாரு. நீ அதெல்லாம் விட்டுட்டு கடவுளுக்குரியது எதுவுமே நான் செய்ய மாட்டேன், நீ மட்டும் செய்யுங்க ஆண்டவர் எனக்குன்னு சொன்னா, ஆண்டவர் உன்னை மறந்து போவார். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் கஷ்டத்திலையும் வேதனையிலையும் சிக்கிக்கிட்டு தவிக்கிறதுக்கு காரணம் என்ன? நாம வாயை திறந்து கூட கடவுளை புகழ மறுக்கிறோம். வாயை திறந்து நற்செய்தியை அறிவிக்க மறுக்கிறோம். நம்முடைய வாழ்வின் வழியாக நற்செய்தியை வாழ மறுக்கிறோம். குடும்பத்திலே குடும்ப ஜெபம் என்பது அது ஒரு நற்செய்தி அறிவிப்பின் அடையாளம். எத்தனை குடும்பத்துல இரவு 8 மணிக்கு உட்கார்ந்து நம்ம ஜெபிக்கிறோம், அது நற்செய்தி அறிவிப்பின் அடையாளம். அது இல்லை. நீங்கள் உங்களுடைய கரங்களில் உங்களுடைய ஜெபமாலைகளை தாங்கி செல்வது ஒரு நற்செய்தி அறிவிப்பின் அடையாளம். உங்க கையில ஜெபமாலை இருக்கணும், இது ஒரு நற்செய்தி அறிவிப்பின் அடையாளம். எத்தனை பேர் கையில வச்சிருக்கிறீங்க? நம்மளுடைய ஆலயத்துக்கு வருகிற பொழுது நம்ம பைபிளை தூக்கிக்கிட்டு வர்றது ஒரு நற்செய்தி அறிவிப்பின் அடையாளம். எத்தனை பேர் நம்ம கையில ஆலயத்துக்கு வருகிற போது செல்போனை தூக்கி கொண்டு வாரோம், மணி பர்சத்துக்கு கொண்டு வாரோம், மழை பெய்யுற மாதிரி கொடை எடுத்து கொண்டு வாரோம். பைபிள் எடுக்க விருப்பம் இல்லை, தூக்க முடியாம இல்லை, நம்ம விரும்பல. தெய்வ பிள்ளைகளே, இப்படி நற்செய்தி அறிவிப்புக்கான எல்லா அடையாளத்தையும் முடக்கிவிட்டு ஆண்டவரே என் ஜெபத்தை கேளுங்கண்டா எப்படி கேட்பார்? அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நான் சொல்றதை நீ முதல்ல கேளு. ஆண்டவர் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறார், இரக்கமுள்ள கடவுளா இருக்கிறார், பேரன்புக்குரியவரா இருக்கிறார். அவருடைய பேரன்பை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட்டால், அவர் எந்த விதமான எல்லையற்ற அன்பை உங்கள் மீது பொழிய, உங்கள் குடும்பத்தின் மீது பொழிய அவர் காத்திருக்கிற தேவன். இந்த ஆசீர்வாதம் நிறைந்த கடவுள் கொடுக்கிற அழைப்பை உணர்ந்து நாமும் நற்செய்தியாளர்களாக இணைந்து ஆண்டவருடைய மகிமையை பறைசாற்றுகிற பிள்ளைகளாக ஆண்டவரை நம்ம உயர்த்தி பிடிக்க நாம் முயற்சி செய்வோம், ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு இந்த திருப்பலி வழியாக அந்த ஆசீர்வாதத்தை அருள்வார்.